ஏறி அது மாதிரி அடித்து சித்திரவதை பண்ணி மாதக்கணக்கு 6 மாதம் தலைமறைவாக போச்சுது. அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம்தான் வந்து திரும்ப போலீஸோட முன்பின் தெரியாத போலீஸோட வந்து வீட்டுக்குள்ளே ஏறுறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. அப்போல்லாம் அம்மா வீட்டில் இல்லை. போல்டாக நான் பேசினேன் அவங்கள்ட்ட நடந்த சம்பவங்களை எல்லாம். அப்புறம் அவங்களே அந்த போலீஸ்காரங்களே என் நிலைமையை தெரிஞ்சுட்டு அப்புறம் வீட்டில் ஏற்ற விடாமல் துரத்தி விட்டாங்க. அந்த மாதிரி எல்லாவற்றையும் அந்த சிறு பருவத்திலிருந்தே ஆண்டவர் எல்லாத்தையும் அந்த சகிச்சு கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. எல்லா சூழ்நிலையும் தாங்க வேண்டிய அந்த அந்த மனப்பக்குவத்தை எனக்கு கொடுத்தாரு. இவங்களும் சில நேரம் எல்லாம் பயங்கரமாக கோவப்படணும். இவங்க கோபத்தில் எல்லாம் பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் எல்லாமே எனக்கு தாங்கக்கூடிய அந்த பலனை எனக்கு அந்த காலத்திலேருந்தே கொடுத்தாரு. அவங்க வாழ்க்கையிலையும் இன்னொரு பொண்ணு மனைவியாக அமைஞ்சிருந்தா நிச்சயமாக அவங்களோட அவங்க வாழ முடியாது. அந்த அளவுக்கு சில நேரம் அவங்கள்ட்ட அந்த கோபங்கள் வெளிப்படும். ஆனால் ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் தாங்கி அவங்களோட இத்தனை காலம் வாழ வேண்டிய அந்த பாக்கியத்தை எனக்கு தந்து அதுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு உன்னதமான ஒரு ஸ்லாக்கியத்தையும் கொடுத்துருக்காரு. நான் அந்த காலத்தில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு அந்த கஷ்டத்தை தரல. ஆனால் ஊழியத்து நிமித்தம் கோடிக்கணக்கில் கடன் இன்னும் இருக்குது. டிவி ஊழியத்தில் அதுக்கெல்லாமே நிறைய காரியத்தில் இவங்க அதை எப்படி சகிக்குதாங்கன்னு தெரியலை. எனக்கு சில நேரத்தில் இதெல்லாம் தான் என்னால் தாங்கிக்கிட முடியாது. இந்த பிரச்சனையெல்லாம் இந்த கடனையெல்லாம் நினைக்கும்போ எனக்கு இதெல்லாம் இவங்க எப்படி சகிச்சுக்கிடுதாங்க, என்னால் சகிக்க முடியலையே அப்படின்னு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கேட்பேன். ஆண்டவரே, இந்த பிரச்சனைகளை எல்லாம் காட்டிலும் ஆண்டவரே நீங்கள் பெரியவராக இருக்குதுங்க, இதில் எல்லாத்துலேருந்தும் ஒரு விடுதலை தர ஆண்டவரால் முடியும் அப்படின்னு இருங்க. நான் அந்த காலத்திலேயே ஆண்டவருக்குள்ளே நான் நெருங்கி போகிறேன். அந்த காலத்தில் ரொம்ப பயங்கரமான உபத்திரவும் வறுமையும் இருக்க காலத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அதில் பயங்கரமான ஆசீர்வாதம், எத்தனை ஏக்கர்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இடத்துல நிறைய மரங்கள் இருக்குது. அதில் கனிவர்க்கங்கள் நிறைய இருக்குது. அதை மனிதனால் ஏறி பறிக்க முடியாது. மான் போல் ஒரு டைப்பு மிருகங்கள் அதை ஏறி காலால் இழுத்து போடும். அப்போ அதை பொறுக்கியும் தீராது, பறிச்சும் தீராது. அந்த அளவுக்குள்ள ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை காட்டியிருக்கார். ஆனால் ஆண்டவர் நெருக்கத்தின் பாதையில் தான் நடத்திட்டு இருக்கார். இன்றைக்கி நீங்கள் அநேகர் நெருக்கத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, அதை எனக்கு சுதந்திரிக்க முடியலையே, ஆண்டவர் பொய் சொன்னாரா, ஊழியக்காரர் பொய் சொன்னாரான்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்ம இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் எல்லாம் வரம்ப நம்ம பொறுமையோடு அதிகமாக நம்ம ஜெபத்தில் நம்ம அதிகமாக ஈடுபாடு கொள்ளணும். நான் இன்னும் ஒன்றா சொல்லுதேன் பாருங்க. எனக்கு எல்லா துணிமணிகள் சென்னையிலேருந்து கொண்டு வந்து ஒரு கரண்டி வரைக்கும் இல்லாமல் ஒரு பாத்திரமோ எதையுமே பழைய பொருள் எடுக்க விடலை. எல்லாமே நாங்கள் தூக்கி கொடுத்தோம். அப்புறம் என்னோடய சாரீஸ் எல்லாமே கொடுத்தோம். அப்புறம் ஒரு சாரியில் தான் நின்று இருக்கேன் நான். எங்கே போனாலும் ஒரு சாரி. ஏன்னா இவங்க சொந்தக்காரெல்லாம் கேட்பணும், உனக்கு ஒரு பெண்டாட்டிக்கு ஒரு சாரி வாங்கி கொடுக்க உனக்கு வக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுவணும். ஆனால் அதை ஒன்றும் நாங்கள் பொருட்படுத்தலை. அதில் ஏன்னா காலேஜில் படிக்கும்போது கூட அவள் ஓடி போகும்போது நான் தேடி போனேன். அந்த வறுமைக்கு ஒரு இதை எனக்கு ஒரு வீழ்ச்சிக்கு ஒரு இதை நான் ஒரு காரியத்தை சொல்லுறதுக்கு தான் நான் இதை சொல்ல வரேன். சாரி அப்போல்லாம் கிரேப் சில்க் சாரி வந்த புதுசு, ஷைனிங்காக இருக்கும். எனக்கு ஒரு சாரி இது மாதிரி ஒரு கிரேப் சில்க் சாரி வாங்க மாட்டேனான்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். ஒரு நாள் அந்தியூரில் அதே மாதிரி ஒரு சாரியை வாங்கினேன். நான் 450 ரூபான்னு ஏதோ ஒரு சாரி வாங்கிட்டு அந்த போகும்போ அந்த சாரி தான் இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தா, ஒரு ஊழியக்காரரை பார்க்க இவங்களை சந்தித்த ஒரு ஊழியக்காரர் சென்னையில். அவங்க போகும்போ அந்த சாரியை நான் அங்கே மறந்து வச்சுட்டு வந்தேன். அந்த கிரேப் சில்க் சாரியை நான் மறந்து வச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு போனால் அந்த நேரம் நாங்கள் சென்னைக்கு போகிறோம். சென்னைக்கு நான் அந்தியூர்லேருந்து ஈரோட்டில் இருந்து நான் தேடி போகிறேன். தேடி போகும்போ
அந்த பக்கம்தான் அந்த ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணி அந்த அந்த கஷ்டத்துலேயும் அந்த கண்ணீரின் மத்தியிலையும் அந்த சாரி வாங்குறதுக்கு அங்கே நான் காத்து நின்னேன். அந்த சாரியை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு இவங்க என்கிட்ட நல்லா சொன்னாங்க, நீ வந்து குளி அப்படின்னு சொல்லிட்டு. நான் குளிக்கல, இருந்த மனக்கவலைக்கு நான் குளிக்காமல் அவங்க பேச்சை கேட்காம விட்டேன். அன்னைக்கு அதில் பாத்ரூமுக்குள்ளே வலிக்கு விழுந்து டிஸ்க்கு விலகி படாத பிரச்சனை. இன்றைக்கும் அது நிமித்தம் நான் சரீரத்தில் பயங்கரமான உபத்திரவங்களை அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆனாலும் நான் நினைப்பேன், ஆண்டவரை பார்த்து இன்றைக்கும் கேள்வி கேட்கல, அதை நான் செய்த தப்பு. நான் அவங்க பேச்சுக்கு நான் கீழ்ப்படிச்சிருந்தேன்னா இந்த பலவீனம் எனக்கு வந்திருக்காது. அது உடம்புல எனக்கு ஒரு பெரிய முள்ளாகவே இருக்கு. ஆனால் அது நிமித்தம் எனக்கு ஆதியில் இருந்த ஜெபமே என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. சரீரத்தில் பயங்கரமான பலவீனத்தால் நான் ஆட்கொள்ளப்பட்டேன். ஆனாலும் ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு இதில் இருந்து விடுதலை தருவார். நான் செய்த பாவத்து நிமித்தம், நான் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் ஆண்டவர் என்ன தள்ளிட்டாருன்னா, இந்த ஒரு சாரிக்காக இவங்கள்ட்ட அதை சொல்லாமல் வேறு காரணங்களை அது இதுன்னு சொல்லியே நாங்கள் நின்னேன். அங்கே இருந்தேன், சாரி இல்லை மாற்றுறதுக்கு அப்படின்னு. அப்புறம் ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒருத்தங்களை பார்க்க சொன்னாங்க. அவங்கள பார்த்துட்டு வந்து இந்த சாரி வாங்குறதுக்காகவே நானும் பையனும் ஒரு இடத்துல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நின்னான். இவ்வளோ நேரமா இன்னும் வீட்டுக்கு வரலையான்னு கேட்கம்ப பல காரணங்களை சொல்லிட்டு இருந்தேன். அப்படி ஒரு சாரிக்காக நான் அவ்வளோ இந்த மகவலை போன அந்த கவலையிலையும் அப்படி நான் வெயிட் பண்ணி நின்னேன். அதுக்கு தண்டனை ஆண்டவர் எனக்கு பயங்கரமான தண்டனையாக கொடுத்தாரு. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நான் இன்றைக்கி அதுக்கு நான் மன்னிப்பு கேட்குதேன். ஆண்டவர் தான் எனக்கு அதில் இருந்து விடுதலை தரணும். எனக்காக எவ்வளவோ அவங்க ஜெபிக்குதாங்க. ஆப்ரேஷன் எல்லாம் கண்டிப்பாக டிஸ்க்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருந்து அதில் வேறு வழியே இல்லைன்னு. அப்படி இருந்தும் அவங்க ஆப்ரேஷன் பண்ண விடாமல் சென்னையிலேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த நாள் வரையில் எனக்கு ஆண்டவர் அதுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு தீமைக்கு ஒப்பு கொடுக்காமல் என்னை இன்னைக்கு வரைக்கும் காத்துட்ருக்காரு. ஆனால் என்னுடைய சரீரத்தில் பயங்கரமான அது நிமித்தம் பாடுகளை நான் அனுபவிக்கேன். பாருங்க, எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் சில உபத்திரவங்களை நம்ம அனுபவிக்கிறோன்னா அது நம்ம செய்த குறைகளாகத்தான் இருக்கும். அது நமக்கு ஆசீர்வாதம் தள்ளி போகுதுன்னு சொன்னால் அதுக்கும் காரணம் நம்மளாக தான் இருக்கும், நாமவே தான் இருப்போம். அதனால் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து ஒன்றும் நிறைவேறலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பம்ப நம்ம அந்த ஆசீர்வாதம் தள்ளி போகும். பாருங்க, ஊழியத்தில் பிடிச்சு எத்தனையோ காலங்களுக்கு பிறகு 20 வருஷத்துக்கு பிறகுதான் அந்த ஆசீர்வாதத்தின் பாதையில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து வந்தோம். இந்த டிவி ஊழியம் ஆசீர்வாதத்தின் பாதையில் அன்னைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஆனால் இன்றைக்கி எனக்கு அந்த சாப்பாட்டு பஞ்சமும் ஒன்றுமே, எனக்கு அந்த மாதிரி எந்த பஞ்சமும் இல்லை. இன்றைக்கி கடன் தான், கடனால் உள்ள ஒரு பாரம் மாத்திரமே தான் இருக்குது. அதே மாதிரி எனக்கு அன்னைக்கு அந்த சாரி இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஒரு சாரிக்காக இந்த சென்னையில் அவ்வளோ நேரம் காத்து வெயிட் பண்ணினேன் அதை வாங்குறதுக்கு. இன்றைக்கி எனக்கு கொடுத்துருக்க சாரிக்கெல்லாம் ஒரு அளவே கிடையாது, நான் எண்ணவும் முடியாது. அந்த அளவுக்கு விலையுயர்ந்த சாரியும் சரி, கிரேப் சில்க் சாரியும் சரி, ஒரு 300 சாரியாவது எண்ணி எடுக்கலாம் கிரேப் சில்க் சாரி. அந்த அளவுக்கு ஆண்டவர் எனக்கு பயங்கரமாக தந்திருக்காரு. அதுபோல் நீங்களும் இந்த பிரச்சனைகளெல்லாம் இருக்கம்பா அந்த தேவ சமூகத்தில் அவரை மாத்திரமே நீங்கள் உறுதியாக பிடிச்சு கொள்ளுங்க. அதிகமாக ஜபத்தில் அதிகமாக நீங்கள் உங்களை ஈடுபடுத்துங்க. அப்போ தான் எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் நம்ம தேவன் மிகப்பெரிய தேவன். அதிலிருந்தெல்லாம் ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு விடுதலையை நமக்கு கொடுப்பார். பாருங்க, நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஒரு வாகன ஓட்டுநர் உரிமத்திற்கான டெஸ்ட்டுக்கு ஒருவர் கடந்து போகிறார். அந்த டெஸ்ட்டுக்கு போகும்பா ஒருவர் சொல்லுவார், நீங்கள் லஞ்சம் கொடுத்தா உடனே நீங்கள் ஓட்டுநர் உரிமம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ ஆனாலும் அவருக்கு லஞ்சம் கொடுத்து ஓட்டுநர் உரிமம் பெற்றுக்கொள்வது அவருக்கு விருப்பம் இல்லாமல் காணப்பட்டது. அவர் நன்றாக அந்த வாகனத்தை ஓட்டி
ஓட்டி காட்டின பொழுதும் அவருக்கு அந்த ஓட்டுநர் உரிமம் மறுக்கப்பட்டது. ஆனாலும் ஆண்டவருக்கு அவர் உண்மையாக நடந்து கொண்டதுனால அவர் திருப்தி அடைந்து கொண்டார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உண்மையாக நடப்பவர்களுக்கும் நீதியை கடைபிடிப்பவருக்கும் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை அவர்கள் இழந்து போக நேரிடலாம். ஆனாலும் நம்முடைய நித்திய வாழ்வில் உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே என்ற எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்ற ஆண்டவருடைய வரவேற்பை நாம் பெற்றுக்கொள்ளும்போது அது மிகப்பெரிய சந்தோஷமாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார். அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது என்று சொல்லி அவனுடைய எஜமான் கண்டபோது அவனை அந்த வீட்டுக்கே விசாரணைக்காரனாக ஆண்டவர் மாற்றுகிறார். அந்த யோசேப்பு நிமித்தம் அந்த வீட்டையே ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பாருங்க, அந்த வீட்டிலும் யோசேப்புடைய உண்மைத்தன்மைக்கு மிகப்பெரிய சோதனை வந்தது. ஆனாலும் அவன் தன்னுடைய உண்மைத்தன்மையை உறுதியாக பற்றி கொண்டான். பாருங்க, ஆனாலும் அவனுக்கு கிடைத்தது சிறைவாசம்தான். அந்த உண்மைத்தன்மையை இழப்பதை காட்டிலும் அவன் சிறைவாசம் அனுபவிப்பதையே மேலென்று சொல்லி அந்த யோசேப்பு தெரிந்து கொண்டான். பாருங்க, உண்மையாக நாம் வாழ நினைக்கும் போது அநேக நேரங்களில் நாம் தாழ்ந்து போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரலாம், நம் கிரயம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரலாம். ஆனாலும் நான் எதை இழந்தாலும் நான் உண்மையாய் வாழ்வதே மேலானது. பாருங்க, மனுஷருக்கும் தேவனுக்கும் முன்பாக உண்மையாக வாழ்வதற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே தான் நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். இன்று நம்ம பார்க்கும்போது ஐஸ்வர்யவான் ஆவதற்கும் பெரிய மனுஷன் என்ற போர்வையில் பெரிய வசதியோடு வாழ்வதற்கு தன்னுடைய உண்மை தன்மையை அநேகர் விற்று போடுகிறார்கள். இதனை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வெறுக்கிறார். அன்பானவர்களே, நாம் யாரை என்று பிரியப்படுத்த விரும்புகிறோம்? நாம் தேவனையா மனிதனையா நாம் பிரியப்படுத்த பார்க்கிறோம்? சங்கீதம் 128வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாருங்க, ஒரு பட்டணத்தின் ஒதுக்குப்புறத்தில் ஒரு ஆடை நெய்கிற ஒரு நிலையம் இருந்தது. அந்த ஆடை நெய்யக்கூடிய அந்த நிலையத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் வேலை செய்து கொண்டு வந்தார்கள். அந்த மக்களுக்கு அந்த அந்த தயாரிப்பு நிலையம்தான் அவர்களுக்கு வாழ்வாதாரமாக காணப்பட்டது. அப்பொழுது மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் ஒருவன் அந்த மனிதனிடத்தில் வந்து, உங்களுடைய ஆடை தயாரிப்பு நிலையத்தையும் அதை சுற்றி இருக்கிற நிலத்தையும் நான் ரெட்டிப்பான பணம் கொடுத்து வாங்கி கொள்ளுகிறேன் என்று சொன்னான். ஆனால் அந்த ஆடை தயாரிப்பு முதலாளி உடனே கேட்டார், நீங்கள் எதற்காக இதை வாங்குகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், இந்த சுற்றியுள்ள நிலத்தையும் இதையும் இடித்து நான் நல்ல பூங்காக்களோடு உல்லாசமான ஒரு தங்குமிடத்தை அமைக்கப் போகிறேன் என்று சொன்னார். பாருங்க, அந்த பெரியவர் சொன்னார், என்னை நம்பி, நான் தேவனுக்கு பயந்து வாழுகிற ஒரு மனிதன் என்னை நம்பி இந்த ஆலையை நம்பி நிறைய பேர் வேலை செய்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நான் சிதைக்க முடியாது. என்னுடைய சுயநலத்துக்காக அவருடைய வாழ்வாதாரத்தை நான் இழக்க விட மாட்டேன் என்று சொல்லி அவர் தாழ்மையோடு கூறினார். அன்பானவர்களே, அந்த ஐஸ்வர்யவானுக்கு ரெட்டிப்பாக கொடுக்க முன்வந்த அந்த பணம் அவருக்கு ஆசீர்வாதமா? அல்லாவிட்டால் தன்னை நம்பி வாழ்ந்த அந்த ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை கைவிட மாட்டேன் என்று சொல்லி அந்த மனிதனுக்கு தேவன் கொடுத்த இரக்க குணம் அவனுக்கு ஆசீர்வாதமா? எதனாலே அந்த ஆலை முதலாளி அவன் ஐஸ்வர்யவானாக்கப்பட்டான், நீதிமானாக்க கருதப்படுகிறான்? பாருங்க, கல்வியும் பேரும் செல்வம் பேர் புகழ் எல்லாமே ஒரு மனிதனை நீதிமானாக்குவதில்லை. ஆனால் நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் மாத்திரமே நீதிமான். நாம் இந்த உலகத்தில் நாம் எதை இழந்து போனாலும், தேவனுக்காக நாம் எதை இழந்து போனாலும் நாம் நஷ்டம் அடைவதில்லை. பரலோகத்தில் நம்முடைய பலன் மிகுதியாக இருக்கும். பாருங்கள், நம்முடைய தாழ்மை என்பது நம்முடைய செயலில் மாத்திரம் வெளிக்காட்டுவதல்ல, அது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய செயலில் வெளிப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த தாழ்மை போலியாக இருக்காது. இன்று அநேகர் தாழ்மையை வெளிப்படுத்த விரும்பினாலும் தங்களுடைய உள்ளத்தில் அவங்க கடும் போக்குள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகிறார்கள் என்பது சந்தர்ப்பம் வரும்போது, சில காரியங்கள் வரும்போது அதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். பாருங்க, அன்னாள்
சக்களத்தியால் அன்னாள் மிகவும் துன்பப்படுத்தப்பட்டாள். அவள் தேவ சமூகத்தில் தன்னுடைய உள்ளத்தை உடைத்து ஊற்றி அவர் நொறுக்கி அவள் ஜெபித்தாள். ஜெபித்தபோது அன்னாளுக்கு தேவன் ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுத்தார். ஆண்டவர் அதற்காக அவள் பெருமை பாராட்டவில்லை. ஆனால் தேவன் அவளுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தின்படி, அவள் செய்த பொருத்தனையின்படியே அந்த குழந்தை பால் மறந்த பின்பு அந்த குழந்தையை அவள் தேவாலயத்தில் கொண்டு விட்டாள். தான் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றதால் தன்னை இகழ்ந்தவர்களுக்கு முன்பாக அவள் பெருமை பாராட்டவில்லை. அவள் எல்லா புகழையும் பெருமையையும் துதியையும் அவள் கர்த்தருக்கே செலுத்தினாள். அவளுடைய உள்ளம் சந்தோஷத்தால் நிறைந்தது. அன்பானவர்களே, பவுல் சொல்லுகிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்க, அவர் தன்னை தாழ்த்தி அவர் கிறிஸ்துவை உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய கிருபையினாலே தான் நாம் வாழ்கிறோம் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பெருமைகளையும்